இந்தியன் ஃபுட்பால் ஸ்டார்னு சொல்றதா இல்ல தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன் சொல்றதா சிவசக்தி நாராயணன் அவர்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சிவகங்கை கண்டனூர்ன்ற ஒரு சின்ன கிராமம் 8th படிக்கும்போது அப்பா இறந்துடுறாங்க. அம்மா தான் ஃபுல் சப்போர்ட். பையனுக்கு ஃபுட்பால்ல அளவு கடந்த காதல் இருக்குன்னு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணலனா ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுட்பாலை நோக்கி போகணும்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே தோல்வி. ஃபெயிலியர் ஆனாலும் ஃபுட்பாலை விட்டுலான்னு தோணவே இல்லை. ஏன்னா முடிவே பண்ணியாச்சு. லெஜெண்டரி ஃபுட்பாலரான சுனில் சேத்ரி அவர்கள் அளவுக்கு போகணும். ராமன் விஜயன் கிளப்ல தொடங்கின வாழ்க்கை கண்டினியூஸா பிராக்டிஸ் கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு. ஃபுட்பால்ல சிவசக்தி அவர்களுக்கு லவ்ன்றது ஒரு புதையல போல இருந்திருக்கு. அதனாலதான் கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் பெங்களூரு எஃப்சி இவரை பார்த்ததும் வாழ்க்கையே ஒளிமயமா மாறிட்டுன்னு சொல்லலாம். 2021ல இருந்து 23க்குள்ள பெங்களூரு எஃப்சிக்காக 15க்கும் மேல கோல்ஸ் அடிச்சு டாப் ஸ்கோரர். 20 வயசுலயே ஏஎஃப்சி கப்ஸ்ல சீனியரா மாறாரு. ஒரே வருஷத்துல அசுர வளர்ச்சின்னு சொல்லலாம். 2023ோட எமர்ஜிங் பிளேயரே வருது. ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வறுமையான சூழ்நிலையில் கனவுக்கு எட்டாத தூரத்துல ஃபுட்பால் இருந்தாலும் அவரோட கனவை யாருக்காகவும் நிறுத்தல. அதனாலதான் பல பேரால இன்னைக்கு பேசும் பொருளா மாறி இருக்காரு. இந்தியன் ஃபுட்பால்ல அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிப்பாருன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரொம்பவே ஹோப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க.